Taste the Daily. தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் டாக்டர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். பீலா வெங்கடேசனை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன், மறைந்த அவர்தம் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளிலும் போதைப் புழக்கம் இருப்பதுதான் தமிழக அரசின் உச்சம் தொட்ட கல்வித்துறையா என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் பேரூர் அதிமுக சார்பில் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பேரூர் செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை எனவும் கருணாநிதியின் குடும்பம் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சாடினார். மேலும் இதில் தலைமை கழக பேச்சாளர் அமுதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கல்லூரி மாணவர் விடுதி, பிற்பட்டோர் மாணவர் விடுதி, அதுக்கு பேர் மாறிட்டா சமூக நீதி விடுதியா. இன்னும் பேர் மாறிட்டா எல்லாம் மாறிடுமா? நிர்வாகம் மாறணும், நீ மாறணும், உன் நிர்வாகம் மாறணும், உன் கொள்ளடிக்கிற புத்தி மாறணும். இன்னைக்கு அந்த ஹாஸ்டல் என்ன ஆயிடுச்சுன்னா, கல்லூரி மாணவர்கள் கல்லூரி விடுதியில ஒரு மாணவனை அடித்து உதைத்து நிர்வாணமாக்கிறான். கல்லூரியில் சக மாணவனை அடித்து உதைத்து நிர்வாணமாக்கிறது மட்டுமல்ல, அதை வீடியோ எடுத்து செல்ல எடுத்து இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா போட்டான் தமிழ்நாடு ஃபுல்லா. இதுதான் நீ ஸ்டாலின் உன்னுடைய அரசுடைய கல்வியுடைய உச்சம் தொட்ட கல்வித்துறையா? கல்வித்துறை இல்ல, அது கஞ்சா துறையாக மாறிவிட்டது. கல்வித்துறை இல்ல, பாலியல் துறையாக மாறிவிட்டது. போதை மாத்திரை, போதை இன்ஜெக்ஷன், தமிழகத்துடைய மாணவர்கள், இளைஞர்கள், இளைஞிகள், பெண்களும் பாதிக்கிறாங்கம்மா. இதுதான் கொடுமை. எங்க பார்த்தாலும் போதை. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத ஸ்கூல் இல்ல, கஞ்சா இல்லாத கல்லூரி இல்ல. எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிற ஒரே இந்த ஆட்சியுடைய சாதனை, ஸ்டாலின் அரசுடைய சாதனை. இன்னைக்கு சொல்ற உச்சம் தொட்ட கல்வித்துறை, உச்சம் தொட்ட ஸ்டாலினுடைய அரசு கஞ்சா போதை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் மனநிறைவோடு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. யார் நல்லா இருக்கிறாங்க, யார் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, யார் சந்தோஷமா இருக்கிறாங்க? இந்த நாட்டில் தமிழகத்தில் யார் நல்லா இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிற ஒரே குடும்பம் யாருன்னா கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் குடும்பம், சபரீசன் குடும்பம், இந்த கனிமொழி குடும்பம். இவங்க தான் நல்லா இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நகர கழகத்தின் சார்பில் திமுக ஆட்சியை கண்டித்து கண்டன தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மக்கள் விரோத திமுக ஆட்சியில் விஷம் போல் கடுமையான விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விவசாயிகள் விரோத போக்கு உள்ளதாக விமர்சித்தார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர் நூர்ஜஹான், மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பில்லூர் கிராமத்தில் தெருமுனை பிரச்சாரம் அதிமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் காவேரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது எனவும் அதற்கு திமுக தான் காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமை இந்த பல்கலைக்கழகத்தில் எடுத்துக்கோங்க. பாவம் அந்த கல்லூரி மாணவி, அந்த புள்ளை எவ்வளவு கருணை இருக்கு. அந்த ஞானசேகர் என்று சொல்லக்கூடிய வெறி பிடித்த நாய் கிட்ட, அண்ணா என்னை விட்டுறீங்க, அண்ணா எனக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு, என்னை விட்டுறீங்க, கதறி கதறி அழுந்த அந்த குழந்தைய பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குழந்தையை கெடுத்தவன் யார்? ஞானசேகர் என்று சொல்ல
செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட பகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் VR செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், கழக பேச்சாளர் தாம்பரம் S மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கி பேசினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீட் தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கள்ளக்குறிச்சியில் இருந்து நீட் தேர்விற்காக பல மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் முறையான பயிற்சி மையம் இல்லாததால் மாணவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே அங்கு நீட் தேர்வு மையம் அமைக்கவும் அங்கு தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மனு அளித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக பூத் பாக கிளை கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. கண்டமனூர், கடமலைக்குண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். இதில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மாப்பிள்ளையூரணியில் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறை குறித்த ஆலோசனைக் கூட்டம் இணையம் வாயிலாக நடைபெற்றது. அப்போது கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஜவஹர் ஏற்பாட்டிலும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மோகன் முன்னிலையிலும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கருப்பசாமி, நெல்லை புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரதீப் ஆகியோர் இணைய செயல்பாடு குறித்து எடுத்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் முதல்வர் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என பெருமிதம் தெரிவித்தார். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சியும் முடிவு பண்ண போறதில்லை, மக்கள் முடிவு செய்து விட்டார். ஒரு 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நாயகன், இன்னும் சொல்ல போனா கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டத்தில் தமிழக மக்களை காத்த ஒப்பற்ற முதலமைச்சர். மதுரை திருமங்கலம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் போராட்டத்தில் பங்கேற்றார். திருமால் கிராமத்தில் கிரஷர் குவாரி அமைக்கும் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராமத்தில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கிராம மக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஆய்வுக்காக மதுரை வந்துள்ள உதயநிதி ஸ்டாலின் கனிம வள கொள்ளை குறித்து நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுப்பினார். ஆகவே இப்போதாவது திருமங்கலம் தொகுதிக்கு வருகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே நடைபெறுகிற சட்ட விரோதமான கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு, உண்மையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு தடையாக இருக்கிற ஆளுகிற கட்சியை சேர்ந்தவர்களுடைய தலையீடுகளை தடுத்து நிறுத்த முன் வருவாரா, அல்லது எப்போதும் போல சம்பிரதாயமாக இந்த ஆய்வை நடத்திவிட்டு அவர் செல்வாரா என்பதுதான் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே பொதுமக்களோடு நாங்களும் அமர்ந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறார், என்ன தீர்வு காண போகிறார் என்பதை எதிர்பார்த்து இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள ஒச்சலம் மக்களின் கோரிக்கையை ஏற்று தனியார் மினி பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அதனை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் AG விஜயன், துணை ஒன்றிய செயலாளர் புருஷோத்தமன், ஊராட்சி மன்ற தலைவர் கலைசெழியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தங்கள் பகுதிக்கு அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து நெமிலி வரை செல்லும் மினி பேருந்து சேவையை துவக்கி வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவிக்கு ஒச்சலம் பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த லைனில் பஸ் வசதி கிடையாது. நானே நிறைய பார்த்துருக்கேன். முதியோருங்களெல்லாம் சிறுநமல்லேருந்து நடந்து இங்கே வருவாங்க, குழந்தைங்களும் நடந்து வருவாங்க. அப்படி அந்த நல்லா அடிக்கிற வெயிலில் கூட வருவாங்க. ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்க. அதனால் MLA சு ரவி அண்ணன்கிட்ட பஸ்ஸுக்கு வேண்டி கோரிக்கை வச்சோம். ஐயா MLA அண்ணன் வந்து கலெக்டர்கிட்டையும் RTO-கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. அந்த MLA அண்ணாவுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம்.
திருவண்ணாமலை மாவட்டம் மதுரை பெருமட்டூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. சுமார் 10,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நியாய விலைக் கடையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது திமுகவினர் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் புத்தாடை வழங்கப்பட்டன.